டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கானமியில் 5 ஆண்டு திட்டங்கள் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 5 இயர் பிளான்ஸ் அப்படின்னு பேர் ஆக்சுவலாக. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னால் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் 5 இயர் பிளான்ஸ் அப்படின்னு பேர். எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்து போட்டாங்க ஆக்சுவலாக. 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு பேர் ஆக்சுவலாக. அந்த 5 ஆண்டு திட்டங்கள் விஷயத்தையெல்லாம் செயல்படுத்த பிளானை உருவாக்கெல்லாம் கொண்டு வரப்பட்ட பாடிக்கு பேர் வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. திட்ட கமிஷன் சொல்லுவாங்க தமிழில். தமிழ் டைம் என்ன எழுதிக்குவாங்க கூட அப்படி. நீங்கள் புக் எடுத்து வரலீங்களா? மறந்துட்டு வந்துட்டீங்களா? டைம் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? கையில் இருந்தால் நல்லா இருக்கும் மேடம். ரொம்ப கண்டென்ட் ஹெவி கண்டென்ட். சரி, ஒரு ஃபாலோ பண்ணு. எனக்கு முன்னால் வந்தால் பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன் கேட்டிங்கன்னா. சரியா? சரி, இதுக்கு பேர் திட்ட கமிஷன் அப்படின்னு பேர். பிளானிங் கமிஷன் அல்லது திட்ட கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த திட்டமிடுதல் பிளான் பண்ணுறது, எக்கனாமிக் பிளானிங் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து முதல்ல உலகத்தில் பண்ண கண்ட்ரி வந்து ஜெர்மனி. உலகத்திலே வந்து முதல்ல இந்த பிளானிங்ன்ற கான்செப்டை வந்து ட்ரை பண்ண கண்ட்ரி வந்து ஜெர்மனி. ஏன் அந்த கண்ட்ரி ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துன்னு படித்தோன்னே அவருக்கு ஹிஸ்ட்ரியில் முதலாம் உலக போரில் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடு, தோத்த நாட்டிலேயே ரொம்ப அஃபெக்டான நாடு வந்து ஜெர்மனி. அந்த நாட்டை ஜீரோ பண்ணிட்டாங்க தோத்ததுனால. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நாடே காணாம போற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால அந்த மக்கள் வேற வழி இல்லாமல் ஃபைட் பண்ணி அகைன் வர வேண்டியதாக இருந்தது. அதனால எல்லா வகையிலுமே டெவலப்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலாக. ப்ளஸ் வந்து ரஷ்யா இருக்கு இல்லைங்களா, அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங்கில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒர்க் பண்ண நாடு. 1928 ஆக்சுவலாக பிளானிங் கமிஷன் பிளானிங் கான்செப்டை வந்து இந்த ரஷ்யா இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுச்சு. முதலாம் உலக போர் 1914 to 1918 நடந்தது. இரண்டாம் உலக போர் 1939 to 1945 நடந்தது. இந்த முதலாம் உலக போர்லேயே பல நாடுகள் ஓகேங்களா, எல்லாருக்குமே வேர்ல்டு ஸ்டெபிலிட்டி போயிடுச்சு ஆக்சுவலாக. எக்கனாமிக் லாஸ் பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலாக. வேர்ல்டு வைடே இருந்தது. வார்னாவே என்ன பண்ணுவோம், 2 பக்கமே டேமேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இரண்டாம் உலக போர் பீரியட்லேயும் அப்படி இருந்தது ஆக்சுவலாக. அதனால வேர்ல்டில் வந்து எக்கானமிக் கிரைசிஸ் வந்தது. எக்கானமிக் கிரைசிஸ், பொருளாதார மந்தம்னு சொல்லுவாங்க. எக்கானமிக் கிரைசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா ஆக்டிவிட்டிஸும் ஒன்றுக்கு தொடர்புடையது ஆக்சுவலாக. ஒரு பணம் விற்கிறவன் பணம் விற்றா அவனுக்கு ரன் ஆகணும். அந்த பணத்தை என்ன பண்ணுவான், போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவான். ஃப்ரிட்ஜ் கடைக்காரன் என்ன பண்ணுவான், கவர்மெண்ட்டு கட்டுவான். மணி ஃப்ளோ வரும். அப்படி எல்லாமே ஒரு இயக்கத்தில் ப்ராப்பராக அது பாட்டுக்கு இருக்கணும். ஒன்று கட்டாச்சுன்னா இன்னொன்று இம்பேக்ட் ஆகும். கொரோனா டைம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பார்த்துருந்தீங்கன்னா. அப்நார்மல் ஆனதுல எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே அவுட் ஆச்சு. அதுக்கு பேர் பொருளாதார மந்தம்னு பேர் ஆக்சுவலாக. சரிங்களா? ஒன்றுக்கு தொடர்புடையது எக்கானமியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்தியாவில் முதல்ல வந்து திட்டமிடுதலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டவர் யார் அப்படின்னா, விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலாக. இந்த கொஸ்டின் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு பேர். கர்நாடகாவில் மைசூர் மாகாணத்தில் வந்து ஆட்சியாளர் இருந்தவர் வந்து அவர் விஸ்வேஸ்வரய்யா. இந்தியாவுக்கு திட்டமிடுதல் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி முதல்ல அவர் தான் சொன்னார். அவர் வந்து ஒரு முதலாளி. மைசூரில் வந்து திவானா இருந்தார். திவான் அப்படின்னா ஆட்சியாளர் ஆக்சுவலாக. எக்கானமிக் திங்கர், ஆர்கிடெக்ட், பில்டிங் எல்லாம் கட்டுவார், ஃப்ரீடம் ஃபைட்டர், ரொம்ப பெரிய ஆள் ஆக்சுவலாக. பெங்களூரில் இருக்கார் ஆக்சுவலாக, கர்நாடகா சைடில். விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு அவருக்கு பேர். அவர் ஒரு புக் எழுதியிருக்கார், பிளான்டு எக்கானமி ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார். பிளான்டு எக்கானமி ஃபார் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ இந்த விஸ்வேஸ்வரய்யா வந்து அவர் காலகட்டத்தில் என்ன ட்ரை பண்ணாரு அப்படின்னா, இவரை பேஸ் பண்ணி தான் அங்கே மைசூரில் டேம் கட்டியிருக்காங்க. கர்நாடகாவில் பெரிய டேம் கேஆர்எஸ் டேம் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா, இவர் தான் அதை கட்டினதான். இங்கே நம்ம மேட்டூர் டேம் கட்டணும்ல, அந்த மாதிரி. ரஜினி படம் லிங்கான ஒரு படம் வந்து இவர் ஸ்டோரி தான் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த விஸ்வேஸ்வரய்யா இருக்கார் இல்லைங்களா, அவர் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாரு, எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு, ஃபோக்கஸ்னா முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு அதுக்கு பேர். தொழிற்சாலைகளை அதிகமாக கொண்டு வரணும்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுத்தார். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொழிற்சாலைகள்லாம் என்ன சொன்னோம், ஒரு தொழிற்சாலை வருது அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் டெவலப் ஆகும். 1000 பேருக்கு வேலை கிடைக்கும், பர்மனெண்ட்டாக வேலை கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சா 1000 குடும்பம் டெவலப் ஆகும். அந்த கான்செப்டை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ தொழில்துறையை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்க சொன்னாக்க, நேஷனல் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று காங்கிரஸ் கட்சியில் போட்டிருந்தாங்க. நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டிருந்தாங்க. இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு டிமாண்ட் ரைஸ் பண்ணுறாங்க.
எஃப்ஐசிசிஐன்னு ஒரு பாடி இருக்கு ஆக்சுவலா, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு. காமர்ஸ் அண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் காமர்ஸ் அண்ட் சேம்பர்ஸ் ஆஃப் இந்தியான்னு பேர். அது வந்து ஒரு வர்த்தக அமைப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, காமர்ஸ்னா பிசினஸ் பண்றாங்க வராங்க போறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு டாப் பாடி இருக்கு. அவங்க கிட்ட ஒரு டிமாண்ட் ரைஸ் பண்றாங்க. ஸோ 1938 வந்து காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடக்குது ஹரிபுராங்கிற இடத்துல. அதுக்கு தலைவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டம் 1938 ஹரிபுராங்கிற இடத்துல நடக்குது. அதுக்கு தலைவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். சரியா? அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நேஷனல் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று போட்டார். ஆக்சுவலா திட்டமிடுதலுக்காக நேஷனல் பிளானிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டு அதுல நேருவை வந்து சேர்பர்சனா போட்டார். நேருவை தலைவரா போட்டார். நேரு பிளஸ் 15 பேர் கொண்ட ஒரு கமிட்டி போட்டாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த கமிட்டி வந்து பின்னால வந்து அவங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னா விஸ்வேஸ்வரய்யா பிளான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பிளானிங் வேணும்னு கேட்டாலும் விஸ்வேஸ்வரய்யா. ரெண்டாவது வந்து அதுக்கு பேர் பாம்பே பிளான் அப்படின்னு பேர். பாம்பே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாம்பே பிளான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் நிபுணர்கள் இருக்காங்க இல்லைங்களா, டாடா பிர்லா அந்த மாதிரி, அவங்க எல்லாம் சேர்ந்து எ பிளான் ஆஃப் எக்கானமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா? அந்த டாக்குமெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அதில் என்ன மெயின் பண்றாங்க பாருங்க, செல்ஃப் ரிலையன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறையில தன்னிறைவு அடையணும், வெளிநாட்டு டெக்னாலஜியெல்லாம் டெவலப் பண்ணாம நம்மளுக்கு நம்மளே சொந்த காலில் விவசாயத்துறையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழிற்சாலைகளையும் கொண்டு வரணும். விவசாயம் இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணிடுவாங்க, விவசாயம் இல்லாத இடம் இருக்கு இல்லையா, கரடு முரடான லேண்டு, அங்க அவன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி இடத்துல தான் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர சொல்றாங்க. இப்போ ஒசூர்ல வந்து ஒன்றும் 6 கிரெல்லாம் ஓடல, பயங்கர விவசாய நிலைமைலாம் கிடையாது. ஸோ இங்கே சிப்காட் வந்ததுனால தான் ஊரே டெவலப் ஆயிருக்கு. அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. அதே மாதிரி ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட், சிறு குறு தொழில்கள் சொல்லுவாங்க, சின்ன சின்ன தொழில்கள் செய்கிறாங்கல்ல, இதெல்லாம் சேர்த்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது பேர் பாம்பே பிளான். மூணாவது வந்து காந்தியன் பிளான் அப்படின்னு சொல்றாங்க, காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லி பாருங்க. எஸ்.என். அகர்வால் அப்படின்றவர் 1944 வந்து கொடுக்குறாரு. காந்திய திட்டம்னு அதுக்கு பேர். தேர்டு பிளான் வந்து காந்திய திட்டம். இப்போ காந்திய திட்டம்னா அதுல என்ன இருக்கும், நம்மளால அசியூம் பண்ண முடியும் இல்லையா. மகாத்மாவுடைய எக்கானமிக் திங்கிங் என்ன இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. பாருங்க, விவசாயம் நல்லா இருக்கணும். பாருங்க, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னா குடிசை தொழில்கள், ஓகேங்களா, கிராமப்புறங்களில் வீடுகள் செய்கிற குடிசை தொழில்கள். அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம்ஸ், ஓகே, கிராம ஊரக வறுமை ஒழிப்பு திட்டம். இன்னொன்று வந்து ஏழ்மையை விரட்டும் திட்டங்கள், பாவர்ட்டி ரிமூவ் பண்ற ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும்னு சொன்னார். ஸோ மகாத்மா காந்தி வந்து கிராமப்புற பொருளாதாரம் வளரணும்னு சொன்னாரு. ஜவஹர்லால் நேரு இண்டஸ்ட்ரியல் எக்கானமி வேணும்னு சொன்னார், தொழிற்துறை வளர்க்கணும்னு சொன்னார். ஒவ்வொருத்தர் சொல்றது ஒவ்வொரு ஆங்கிள் ஓகே அப்படி சொன்னாங்க ஆக்சுவலா. நாலாவது வந்து பீப்புள்ஸ் பிளான், மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கான ஒரு பொருளாதார திட்டம், பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு பேர். இதை யார் கொண்டு வந்தாங்க? கம்யூனிஸ்ட் பர்சன் வந்து எம்.என். ராய்னு ஒருத்தர் இருக்காரு. கம்யூனிஸ்ட் பர்சன் எம்.என். ராய் அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. அவர் வந்து கொண்டு வந்தாரு. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி பர்சன் எம்.என். ராய் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கான கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ற கட்சியை வந்து ஆரம்பிச்சது 1925 வந்து பாம்பேல. ஹிஸ்டரியில படிச்சிருக்கிறோம். அவர் தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பிச்சது பாம்பேல 1925 ஆரம்பிச்சாரு. ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். அவர் வந்து இப்போ என்ன சொல்றாரு, எக்கானமில வந்து மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாரு. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவருடைய திங்கிங் என்னவா இருக்கும், கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி நேற்று படித்தோம் இல்லையா, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கேபிட்டலிசம் படிச்சோமா, 3 டைப்ஸ் ஆஃப் எக்கானமிஸ்ல. ரெண்டாவது கம்யூனிசம். அந்த கான்செப்டுக்கு இது இங்க என்ன வேணாலும் பொருந்தும். அந்த கான்செப்ட் அங்கெல்லாம் சொன்னேன். அங்க என்னென்ன சொன்னா பாருங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. இவர் என்னென்ன வேணும் பாருங்க, பீப்புள் வெல்ஃபேர் பேஸ்டு கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் எக்கானமி, பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும், எல்லாருக்கும் சமமா இருக்கணும், கம்யூனிஸ்ட் எக்கானமி, சோசியலிஸ்ட் எக்கானமி. பாருங்க, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் தான் விவசாயத்துலையும் தொழில்துறையிலையும் இருக்கணும், அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் எல்லா கம்பெனிஸ் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுல என்ன சொல்றோம் நம்ம, 100% கவர்மெண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஓனர்ஸ் ஆர் த பீப்புள் அப்படின்றாங்க பாருங்க, மக்கள் தான் வந்து ஓனர்ஸ். லேண்ட் என்ன சொன்னாங்க அவங்க, ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் காமனாக இருக்கணும்னு சொன்னாங்க. உன் இடம் என் இடம், உனக்கு 10 ஏக்கர் எனக்கு 5 ஏக்கர் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த கான்செப்ட்ஸ் அதெல்லாம்.
இன்னொன்று வந்து சர்வோதயா பிளான் அப்படின்னு லாஸ்ட்ல 1950 சர்வோதயா திட்டம் அப்படின்னு சொல்லி பேர். கிராம சர்வோதயம் அப்படின்னு சொல்லி படித்தோம் ஞாபகம் இருக்கா? மகாத்மா காந்தியுடைய கனவு கிராம சர்வோதயம். சர்வோதயம்னா எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா கிராமங்கள்ல வந்து அது வில்லேஜ் சர்வோதயான்னு படித்தோம். அதுல இருந்து தான் அந்த காதி கிராஃப்ட் கடையெல்லாம் வருது. ஓகேங்களா? ஒரு வகையில் அவங்க சொல்றது நல்லா கிராமப்புறங்கள் வரதுனா நல்லா இருக்கும். பாருங்க, பால் தூய பால் கிடைக்க அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ காந்தியவாதி வந்து ஜேபி நாராயண் இருக்காரு ஆக்சுவலா. அவர் இந்த திட்டத்தை கொடுத்தார். சரிங்களா? சர்வோதயா திட்டம் அப்படின்னு பேரு. இந்த ஜேபி நாராயண் என்ன பண்ணாருன்னா ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார். ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார். ஸோ இந்த சர்வோதயா திட்டம்ல இந்த காந்தியவாதி ஜேபி நாராயண் இருக்கிறார் இல்லையா, இதுல மகாத்மா காந்தியுடைய கொள்கைகள் எண்ணங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி மகாத்மா காந்தியுடைய சீடர் டிசிப்ளின் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, மாணவர்கள் சீடர்னு சொல்லுவீங்க இல்லையா, ஆச்சாரியா வினோபா பாவே அப்படின்னு அவருக்கு பேர். இவருடைய கருத்து அவருடைய கருத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த திட்டத்துல சொல்லியிருந்தார். இந்த ஆச்சாரியா வினோபா பாவேன்னு ஒருத்தர் ரொம்ப கிரேட் பர்சன் அவர் வந்து. ஓகேங்களா? ஆச்சாரியா வினோபா பாவே அப்படின்னு அவருக்கு பேரு. அவர் ஒரு காந்தியவாதி, காந்தியுடைய சீடர். அவர் ஒரு இயக்கம் பண்ணியிருக்கிறார், பூதான் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூதான் இயக்கம் அல்லது பூமிதான் இயக்கம்னு பேர். ஒரு இயக்கம் பண்ணாரு, பூதான் இயக்கம்னு பேர். ரொம்ப ஃபேமஸ் பர்சன், வேர்ல்டு ஃபேமஸ். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நிலம் அதிகமாக வச்சிருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா, 300 ஏக்கர் 500 ஏக்கர் 6000 ஏக்கர் சும்மா யூஸ் பண்ண வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து லேண்டு வாங்கி நிலம் இல்லாத விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆளுக்கு ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சு நீங்க விவசாயம் பண்ணி பிழைச்சிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் இருக்கிறவங்க கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி மொபைலைஸ் பண்ணி வாங்கி இலவசமா அவங்க வாழ்வாதாரத்தை ஊக்குவிச்சிருக்காரு. இந்த இயக்கத்துக்கு பேர் வந்து பூதான் மூவ்மெண்ட் அப்படின்னு பேர். பூதான் இயக்கம் அல்லது பூமிதான் இயக்கம் சொல்லி பேர் ஆக்சுவலா. இதுல அவர் என்ன சொல்றாரு, இந்த இயக்கத்துல பார்த்தாக்க சர்வோதயா திட்டம்ல விவசாயம் பாருங்க, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்றாங்க. கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னா என்னது ஆக்சுவலா? நில சீர்திருத்தங்கள். பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவில் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கு முன்னால எப்படி வச்சிருந்தான், ஜமீன்தாரி சிஸ்டம், மஹல்வாரி சிஸ்டம் இப்படிலாம் வச்சிருந்தா இல்லையா. ஜமீன்தார்னு ஒரு ஆள் இடையில அப்பாயிண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வர டேக்ஸை நீ தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு லேண்ட் அலோகேட் பண்ணி கொடுத்தான்னு படித்தோம் இல்லையா. அந்த சிஸ்டம்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் இவங்களுக்கு பாருங்க, வெளிநாட்டு முதலீடெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து பணம் கொண்டு வந்து கொடுக்குறதா, ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது, கடைசியில் இப்போ நாங்கள் இந்தியாவை அடிமைப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்படிதான். அதனால இனிமேல் நாங்கள் அந்த கான்செப்ட் அலோவ் பண்ண மாட்டோம்னு இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா செல்ஃப் ரிலையன்ஸ் எக்கானமின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. செல்ஃப் ரிலையன்ஸ் எக்கானமி, மற்றவங்களை நம்பி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம சொந்த காலில் நம்மளே நம்பி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா கிராமப்புறம் வளரணும் அப்படின்றதுலாம் அவருடைய கான்செப்ட். ஆக்சுவலா இந்த 5 ஆண்டு திட்டங்கள் சொன்னோம் இல்லைங்களா, இது கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ யோசிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் கவர்மெண்ட் எலெக்ட் ஆகி வர்றது ஒரு 5 இயர்ஸ்க்கு ஆக்சுவலா ஒரு திட்டமிடுதல் பண்றாங்க. இதுக்கு பேர் 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு பேர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஞாபகம் இருக்கா? அங்கேயே கிளியரா சொல்லியிருக்கேன், நான் டேட்டா கொடுத்துருக்கேன் பாருங்க. அது எதில் கொண்டு வந்தோம்? எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன்ல அட்வைசரி பாடி, நான் ஸ்டாச்சுரி பாடி, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே. இதுக்கு சூப்பர் கேபினெட்னு இன்னொரு பேர். ஆக்சுவலா சூப்பர் கேபினெட் அப்படின்னு இன்னொரு பேர். ஆக்சுவலா கேபினெட் மீட்டிங்கிறது பிரைம் மினிஸ்டர் அடுத்த லெவலில் போடுற மீட்டிங். ஓகேங்களா? அந்த அளவுக்கு முக்கியத்துவமா இந்த பிளானிங் கமிஷன் இருந்ததுன்னு சொல்றாங்க அந்த காலகட்டத்தில். என்னதான் அவங்க பேசினாலும் கீசினாலும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாலும் அது கடைசியில் இங்கே தான் வரும், அதுக்கிட்ட பிளானிங் கமிஷன் கிட்ட தான் வரும்னு சொல்லுவாங்க. இந்த பிளானிங் கமிஷன் வந்து பழைய பாடி, இப்போ நிதி ஆயோகம் மாத்திட்டாங்கன்னு சொன்னோம். பட் பிளானிங் கமிஷன் என்னவா இருந்தது, எப்படி இருந்தது? அதுக்கு சேர்பர்சன் யாருன்னு சொன்னா எப்பவுமே பிரைம் மினிஸ்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளானிங் கமிஷன் இருந்தது இல்லையா, அப்ப அதுக்கு தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர், அதுக்கு துணைத் தலைவர் ஒருத்தர் வச்சிருந்தாங்க, டெப்யூட்டி சேர்மன் அப்படின்னு பேர். அந்த போஸ்டிங்க்கு பேரு டெப்யூட்டி சேர்மன் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இவர் வந்து கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவலான ரேங்க். அவர் வந்து கேபினெட் மினிஸ்டர் படித்தோம் இல்லையா, ஐ திங்க் 7 ரேங்க் நம்பர் 7 அந்த லிஸ்ட் ஒன்று படித்தோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? பாலிட்டியில் சொன்ன பாருங்க, அந்த ரேங்க்ல எதிர்கட்சி தலைவர், ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர், டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன், இவங்கெல்லாம் ஒரு ரேங்க். ஆக்சுவலா ஓகேங்களா? அப்போ டெப்யூட்டி சேர்மன் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாங்க, கேபினெட் ரேங்க் உடையவர். ஆக்சுவலா இவர் தான் இந்த கேபினெட் மிஷனுடைய உண்மையான தலைவர், டிஃபேக்டோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க.
டிஃபேக்டோ சேர்மன் அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலாக. செயல் உண்மையிலே இவர் தான் இருப்பார். பிரைம் மினிஸ்டர் உட்காந்து வேலையும் பார்க்க போறாரு, அவர் ஹெட் அவ்வளோதான். உண்மையிலே எல்லா ஆக்டிவிட்டிஸையும் யார் பார்ப்பாங்கன்னா டெபுட்டி சேர்மன். அதுக்கு டிஃபேக்டோ சேர்மன் அப்படின்னு பேர். எக்ஸபிஷியோ சேர்மன் அல்லது டிஃபேக்டோ சேர்மன் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பிளானிங் கமிஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, தேசிய வருமானம் நேற்று பார்த்தோம் இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணணும். தேசிய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், ஏழ்மையை விரட்டணும், இன்இக்வாலிட்டியை குறைக்கணும், ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும், அக்ரிகல்ச்சரும் டெவலப் ஆகணும், இண்டஸ்ட்ரியலும் டெவலப் ஆகணும். வெறும் அக்ரிகல்ச்சர் மட்டும் இருந்ததுன்னா நாடு பின்தங்கி இருக்கும் இல்லையா. இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆகணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். மிக மிக முக்கியமான விஷயம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? பாருங்க, கண்ட்ரி முன்ன இருந்ததை விட இன்னைக்கு இந்தியா எங்கேயோ இருக்கு ஆக்சுவலாக எக்கானமி. ஐ மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கு, ரோட் ஃபெசிலிட்டி இருக்கு, ஓகேங்களா, கரண்ட்டு எல்லாமே வந்து கவர்மெண்ட்ல தராங்க. நெக்ஸ்ட் வந்து கிரியேஷன் ஆஃப் ஜாப்ஸ். பிளானிங் கமிஷன்ல திட்டமிட்டுறாங்க 5 வருஷத்துக்கு, அதெல்லாம் வந்து அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளானிங் கமிஷன் மூலமா செயல்படுத்தினாங்க இல்லையா, அதுக்கு பேர் சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் வந்து சென்ட்ரலைஸ்டு பிளானிங். அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்க டிசிஷன் எடுத்துட்டு டவுன் த லைன் பாஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் சென்ட்ரலைஸ்டு பிளானிங். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணணும். சென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா என்ன அர்த்தம்? அங்க உட்காந்து டெசிஷன் எடுத்துடுறாங்க, அந்த டெசிஷனை டவுன் த லைன் அதிகாரிகள் மூலமா கீழே வரைக்கும் பாஸ் பண்றாங்க. இதுக்கு பேர் சென்ட்ரலைஸ்டு பிளானிங். அப்படியே ஆப்போசிட் வேர்ட் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். அப்படின்னா கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒப்பீனியன் கேட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி கடைசியில் அங்கே டிசைட் பண்ணுவாங்க. அது சரியா இருக்கும். பாஸ் இருக்காரு, பாஸ் மட்டும் அவர் பாட்டுக்கு டிசிஷன் எடுத்து போக வர்றாருன்னா மக்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்களே, இவர் செய்து சரியாக்குதான்னு தெரியாமல் போயிடும். அதுதான் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க, அதனால கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு சென்ட்ரலைஸ்டு பிளானிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, 5 ஆண்டு திட்டங்கள் இருந்தது இல்லையா, போடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இதை வந்து அப்ரூவ் பண்றது யாருன்னா அதுக்கு தான் NDC வச்சிருந்தாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். நமக்கு படித்தோம் பாலிட்டியில், ஓகேங்களா. அது பிளானிங் கமிஷன் கொண்டு வந்து 1950 இது கேசி நியோகி கமிட்டியை பேஸ் பண்ணி கொண்டு வந்தான்னு படிச்சிருக்கோம். இதை வந்து NDC ஆக்சுவலா 1952 கொண்டு வந்திருக்காங்க, தேசிய வளர்ச்சி குழு. இந்த பாடி இன்னும் இட்ஸ் இன் ஆபரேஷன். பிளானிங் கமிஷன் மட்டும்தான் நிதி ஆயோகன் மாத்திருக்காங்க. பாருங்க, பிளானிங் கமிஷனுடைய வேலை என்ன? ஃபார்முலேஷன் ஆஃப் 5 இயர் பிளான்ஸ், 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குறது அதனுடைய வேலை. பிளானிங் கமிஷன் தான் 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்கும். அப்ரூவ் பண்றது யாருன்னு கேட்டால் NDC, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய வளர்ச்சி குழுன்னு பேர். வருஷத்துக்கு ஒரு டைம் மீட்டிங் போட்டு எல்லா ஆளும் மிக்ஸ் ஆவாங்க. அதில் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் பாருங்க இதில் வந்து. இந்த NDCக்கும் சேர்மன் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். எப்பயுமே எல்லா டாப் கிளாஸ் பாடிஸ் இருந்தாலும் அதுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மனாக இருப்பார், அவர் தான் VIP. அதுக்கடுத்து மெம்பர்ஸ் அதில் யாரெல்லாம்? எல்லா ஸ்டேட்ஸுடைய மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரியுடைய சீஃப் மினிஸ்டர், லெஃப்டினன்ட் கவர்னர், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் படிச்சோம்ல, அவங்கெல்லாம் இருப்பாங்க. 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரி எல்லாம் மிக்ஸ் ஆகி அதில் இருப்பாங்க ஆக்சுவலாக. இது வரைக்கும் ஓகேவா, புரியுதா? ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்ற கான்செப்ட் தான் அதிகமாக கொஸ்டின் வர ஏரியா. 5 இயர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 இயர் பிளான்ஸ்குள்ள டீட்டெயிலாக சொல்றதுக்கு முன்னாடி சரிங்களா, ஓரளவு ஒரு ஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு எசன்ஸ், ஒரு ஸ்கெலிட்டன் பிக்சர், ஓகேங்களா, அதை சொல்றேன் பாருங்க எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு சொல்றேன். இந்த 5 இயர் பிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல. கவர்மெண்ட் எப்பவுமே என்ன பண்ணும், ஃபினான்ஷியல் இயர் ஃபாலோ பண்ணுவாங்க. April 1st to March 31st. April 1st March 31st. பாருங்க, இந்த 5 ஆண்டு திட்டங்கள் மொத்தம் 12 இருந்தது, 12 5 இயர் பிளான்ஸ். அதுக்கப்புறம் நிதி ஆயோக் மாறிடுச்சுன்னு சொன்னேன். இந்த 12 5 ஆண்டு திட்டங்கள்ல பீரியட் இருக்கு ஆக்சுவலா. இந்த பீரியடை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு சிங்கிள் ஷார்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம், நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா. பாருங்க, ஒவ்வொன்றா சொல்றேன். முதல் 5 ஆண்டு திட்டம் அந்த பீரியட் வந்து 51 to 56, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951 to 1956. இது யாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1951 to 56, 5 வருஷம். ரெண்டாவது 5 அடுத்து அதுக்கு அடுத்த 5 வருஷம், 56 to 61, அடுத்த 5 வருஷம். மூணாவது 5 எடுத்து அதுக்கு அடுத்த 5 வருஷம்.
61 to 66. Got this? First, second, third 5-year plan. இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1966 வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் போயிட்டு இருந்தது இல்லையா, அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்தோ சைனா வார் வந்தது, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எமர்ஜென்சி எல்லாம் இருந்தது ஆக்சுவலா. அதனால நார்மல்ஸ் இருந்தாதான் இதெல்லாம் நடத்த முடியும். அதனால இது டிஸ்டர்ப் ஆச்சு ஆக்சுவலா. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வார் வந்தது 1962ல. இது இந்தோ பாகிஸ்தான் வார் சம்திங் அப்போ வந்தது ஆக்சுவலா. அந்த டீட்டெயில் பிளான்ல சொல்றேன் எல்லாம். அந்த மாதிரி வந்தது ஆக்சுவலா. அப்ப டிஸ்டர்ப் ஆனதுனால என்ன பண்ணாங்கன்னா, ஐந்தாண்டு திட்டங்களை ஃபுல்லா முழுமையா செயல்படுத்த முடியலன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அப்ப என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா, அதுக்கு ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு பேர், வருடாந்திர பிளான் போட்டாங்க. அதுக்காக போடாம இருக்க முடியாது. ஊர்ல சண்டை வந்தாலும் வீட்டுல சாப்பாடு ஆக்கி தானே ஆகணும். அந்த மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? 5-year பிளான்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்கீம் என்ன பண்றாங்கன்னா, வருடாந்திர திட்டம், ஆண்டு திட்டம்னு பேர். அது 5 வருஷத்துக்கு ஒரு ஸ்கீம் போட்டாங்களா, இப்ப இயர்லி ஸ்கீமா மாத்திட்டாங்க. ஏன் மாத்துறாங்க? கண்டிஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்நார்மல்சி வார் போயிட்டு இருக்குது, பட் ஸ்டில் பிளானை டோட்டலா டிராப் பண்ண முடியாது. ஓகேங்களா? நார்மலா இருக்கும்போது 5ஆம் திட்டம், அப்நார்மல்சி வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா அதை ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு பேர். கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டு திட்டம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் தமிழ் இஷ்யூவே இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூ. முதல் வந்து ஆனுவல் பிளான் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. 1966ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகுறது எங்கன்னா 1966ல. அப்ப என்ன பிளான் கொடுக்குறாங்க? ஆனுவல் பிளான் அப்படின்னு பேர். அதுக்கு இன்னும் ஒரு பேர் பிளான் ஹாலிடேன்னு பேர். அதான் 5-year பிளானுக்கு ஹாலிடே கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளான் ஹாலிடே அல்லது ஆனுவல் பிளான் எப்போ வந்தது? 1966ல வந்தது. சரியா? அப்புறம் அந்த இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி சால்வ் ஆகி திருப்பி ரெஸ்யூம் பண்றாங்க. ஸோ அதுக்கடுத்து 69லேருந்து 74 4வது ஐந்தாண்டு திட்டம். இப்போ பிரேக் ஆன டைம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 66 to 69 3 வருஷம் பிரேக் ஆனது, 3 இயர்ஸ்க்கு. அப்ப ஆனுவல் பிளான்ஸ் போனது 3 இயர்ஸ்க்கு. திருப்பி 69ல நார்மல் பிளான் ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க. 4th 5-year பிளான் பாருங்க, 1969 to 1974. 1969 to 1974. ஓகேவா? சூப்பர். ரீகேப்னு சொல்லுவாங்க, இப்படிதான் படிக்கணும். 51 to 56, 56 to 61, 61 to 66. 66ல இஷ்யூஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு பிரேக் ஆச்சு. இப்போ 69ல கண்டினியூ ஆகுது. ஸோ 69 to 74 4வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 74 to 79 5வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா? இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் பீரியட்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ். என்ன டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா, 1977ல மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் ஆனான்னு பார்த்தோம், ஜனதா கட்சியில இருந்து. ஞாபகம் இருக்கா? நம்ம லிஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அந்த டாபிக்ல சொல்லியிருக்கோம். காங்கிரஸ் கட்சி போயிட்டு எதிராக ஒரு கட்சி, ஜனதா கட்சின்னு ஒரு கட்சியை பலைன் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து மொரார்ஜி தேசாய் வந்து பிரைம் மினிஸ்டர் வராரு. அவர் வந்த உடனே இப்ப இருக்கிறத ஃபுல்லா டிராப் பண்ணிட்டாரு. அப்ப இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்தை டிராப் பண்ணிட்டாரு. அவரு பிரைம் மினிஸ்டரா, அது ஆப்போசிட் ஆள் பிரைம் மினிஸ்டரா வராங்க. எப்பயுமே எதிர்கட்சிகள் வந்தா சிட்டிங் கவர்மெண்ட் பண்றதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இல்ல டிராப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணார்? அவர் ஸ்டாண்டை மாத்துறாரு. இதை 5வது ஐந்தாண்டு திட்டத்தை டெர்மினேட் பண்ணிட்டார் 77ல. அவர் 77ல உள்ள வர்றாரு. அப்ப 78 to 80. ஓகேங்களா? பாருங்க, 77ல வராரு உள்ள. 78ல இருந்து 83 வரைக்கும், 1978ல இருந்து 1973. அடுத்த 5 ஆண்டுக்கு அவர் என்ன போடுறாருனாக்க, ஜப்பானிய திட்டம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாரு அவர். இந்த டைம் ஜப்பான் நாட்டுல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சிஸ்டம் எங்க இந்தியாவில ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஜனதா கட்சியிலிருந்து வராரு. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி நியூவா போறாரு. ஜப்பான் மாடல் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த ஜப்பான் மாடலுக்கு ரோலிங் பிளான் அப்படின்னு பேர், சுழல் திட்டம்னு பேர் அதுக்கு. 78 to 80 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி 83 வரைக்கும் பிளான் பண்றாரு. ஆனா அந்த மாதிரி திருப்பி 80ல வந்து ஆட்சி மாறிடும். அப்ப 78ல இருந்து 80 வரைக்கும் அதுக்கு பேர் ரோலிங் பிளான். இன்னொன்று ஜாப்பனீஸ் மாடல், ஜாப்பனீஸ் எக்கானமிக் டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணாங்க. அந்த உள்ள ஃபுல்லா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண, வில் கெட் டு நோ. அப்புறம் என்னாச்சுன்னா 1980ல
இந்திரா காந்தி அம்மா வந்து ஜெயிச்சிட்டாங்க 1980. சிட்டிங் கவர்மெண்ட் திருப்பி ஜெயிச்சிட்டாங்க. அப்போ அப்படியே எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே அங்கே போகிறவங்க அவங்க சொல்றது அவங்க இஷ்டம் தான், அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த அம்மா வந்து 6வது ஐந்தாண்டு திட்டம் ரெகுலராக கண்டினியூ பண்ணுறாங்க 1980லேருந்து 1985 வரைக்கும். பாருங்க, இது வரைக்கும் சொல்கிறேன். 51 to 56 ஃபர்ஸ்ட் பிளான், 56 to 61 2வது பிளான், ஓகேங்களா. 61 to 66 3வது பிளான். அங்கே 3 வருஷம் பிரேக் ஆகுது. அதுக்கு என்ன பேர், ஃபர்ஸ்ட் பிளான் ஹாலிடே அல்லது ஆனுவல் பிளான்ஸ். திருப்பி 69 to 74 ரிஷம் பண்ணாங்க, 74 to 79 அகைன் ரிஷம் பண்ணாங்க 5வது ஐந்தாண்டு திட்டம். ஆனால் ஆட்சி மாறதுனால 1977 மொரார்ஜி தேசாய் வராது. அவர் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் 78 to 80 பிளான் சேஞ்ச் பண்ணுறார். ஸ்ட்ராட்டஜி வந்து அதுக்கு ஜாப்பனீஸ் மாடல் ரோலிங் பிளான் அப்படின்னு பேர். அவர் 83 வரைக்கும் அவர் 5 வருஷம் இருக்கிறத நினைச்சிட்டு போடுறாரு. ஆனால் 1980 திருப்பி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த அம்மாவே வந்துடுறாங்க. 6வது ஐந்தாண்டு திட்டம் 88 to 85 அகைன் 85 to 90. இது வந்து 7வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா. இந்த 7வது ஐந்தாண்டு திட்டம் 1990 வருது இல்லையா, அப்போ வேற இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு இந்தியன் எக்கானமில. வேற இஷ்யூஸ் வந்தது. என்ன வந்தது அப்படின்னா, ஸ்டேபிள் கவர்மெண்ட் அங்கே இருக்குல்ல, நிலையான ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்த முடியல. நான் சொல்லியிருக்கல, சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி வந்தால் அதுக்கு பேர் ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஒரே ஒரு கட்சி நல்லா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி ஜெயிச்சு வந்துடணும். வந்துட்டு 5 வருஷம் தொந்தரவு இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா கூட்டணி ஆட்சியெல்லாம் போனாங்கன்னா எப்போ கவரும் போகும் வரும்னு தெரியாது. அதுக்கு பேர் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் அவ்வளோவா இருக்கல அந்த 1990s. அதுக்கப்புறம் வந்து கல்ஃப் வார் வந்தது 1991. 1991 வளைகுடா போர்னு வந்து கேள்விப்பட்டீங்களா? அது ஈராக்னு ஒரு நாடு இருக்கு தெரியுமா? ஈராக்னு ஒரு பெரிய நாடு இருக்கு. அது ஓரத்தில் குட்டியோண்டு நாடு குவைத். ஈராக்கு குவைத். குவைத் ரொம்ப குட்டியோண்டு நாடு, சரியா? பெருசு பக்கத்தில் இருக்கிறது ஈராக். ஈராக்ல சதாம் ஹுசேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஈராக் வந்து இந்த குவைத் மேல படையெடுத்து வந்துருச்சு. வேற ஏதோ ரீசன் சொல்லி வந்திருக்காங்க, அது இதுன்னு ஏதோ ரீசன் சொல்லி. உண்மையான ரீசன் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள். உலகத்துக்கே அங்கிருந்து தான் பெட்ரோல் சப்ளை ஆகும். ஆயில் ரிச் கண்ட்ரி வந்து குவைத். முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன், டேட்டாவில் படித்தேன். எவ்வளோ கரன்சி வேல்யூ, உலகத்திலேயே டாப் கரன்சி வந்து குவைத் தினார். 283 மடங்கு. 283 ரூபாய் கொடுத்தா ஒரு குவைத் தினார் கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்தியன் கரன்சியை விட எவ்வளோ கரன்சி மடங்கு ஜாஸ்தி? 283 மடங்கு ஜாஸ்தி. இங்கே 1000 ரூபாய் வாங்கினீங்கன்னா அங்கே 2,83,000. அண்டர்ஸ்டாண்ட்? 10 வருஷம் போய் செட்டில் ஆனால் நம்மளும் ஷேக் ஆயிடலாம். இதை வச்சு படமெல்லாம் வந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நிறைய பேர் போனாங்க, கல்ஃப் கண்ட்ரிஸ் போனாங்க, குவைத்துக்கு போனாங்க, சரிங்களா? ஈராக் வந்து குவைத் மேலே படையெடுத்தது. அப்போ டிஸ்டர்ப் ஆனதுனால ஆயில் சப்ளை ப்ராப்ளம் வந்தது. அந்த ஆயில் அங்கேருந்து தான் வேர்ல்டு ஃபுல்லாக சப்ளை ஆகுது. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு கண்ட்ரி ப்ராப்ளம், இன்னொரு கண்ட்ரி ப்ராப்ளம், இன்னொரு கண்ட்ரி ப்ராப்ளம் ஆகும். எல்லாம் லிங்க் ஆகிருக்காங்க, குளோபலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால அது ப்ராப்ளம் வந்தது. இந்தியாவில் எக்கானமிக் கிரைசிஸ் வந்துருச்சு. அந்த பிஓபின்னு எது சொன்ன ஞாபகம் இருக்கா? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் வாங்கி விற்கிறாங்க இல்லையா, அதில் நம்மளுக்கு மினிமம் 3 மாதத்துக்கு நம்ம வாங்குற இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை டீல் பண்ண கையில் பணம் இருக்கணும். 3 மாதத்துக்கு மினிமம் பேக்கப் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஓகே. அது கீழே போயிடுச்சுன்னா ப்ராப்ளம். இப்போ வெளிநாடுகள் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், அவங்களுக்கெல்லாம் அந்தந்த பேமெண்ட் கொடுத்தா அவன் இம்போர்ட் பண்ணுவான். நம்மளால இம்போர்ட் பண்ண காசு கொடுக்க முடியலன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். ஸ்டாப் பண்ணால் கண்ட்ரி ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்தது. இந்தியாவில் மணி ரொம்ப இஷ்யூ ஆகிடுச்சு ஆக்சுவலாக, ஓகேங்களா? நாடு வந்து எக்கானமிக்கலி லாக் ஆகிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேறு வழி இல்லாமல் அப்போ வேர்ல்டு பேங்க்னு ஒன்று வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. அந்த வேர்ல்டு பேங்க்கு கிட்ட கடன் கேட்க போகிறாங்க. வேர்ல்டு பேங்க் கிட்ட கடன் கேட்க போகிறாங்க ஆக்சுவலாக. வேர்ல்டு பேங்க் கூப்பிடுறாங்க, நீ இதே மாதிரி இப்படியே பல்லவியை பாடிட்டு இருந்தீங்கன்னா நீ டெவலப் ஆக மாட்டேன், நான் நிறைய இன்புட்ஸ் தரேன், சேஞ்சஸ் சொல்கிறேன், இதெல்லாம் நீ பண்ணாக்க உன் எக்கானமி டெவலப் ஆகிடுன்னு அப்போ சஜஷன் சொல்கிறாங்க. அவங்க லோன் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சஜஷன் அவங்க சொல்கிறாங்க கண்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. என்னென்ன சஜஷன் கொடுக்குறாங்க அப்போ அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்தியன் எக்கானமி க்ளோஸ்டு எக்கானமியாக இருக்குது, இதை வந்து ஓப்பன் எக்கானமியாக மாற்றுங்க, வெளியிலேருந்து உள்ளே வந்து தொழில் தொடங்கிறதுக்கெல்லாம் பர்மிட் பண்ணுங்க, அந்த ப்ராசஸை ஈஸி பண்ணுங்க, குளோபலைஸ் பண்ணுங்க, இன்னும் வந்து பிஸ்னஸ் வால்யூம் பெருகும், வேலை வாய்ப்பு அதிகமாக உருவாகும், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் லோன் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ யார் இங்கே இருந்தாங்கன்னா பிவி நரசிம்மராவ் 1991 பிரைம் மினிஸ்டர். அதில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து மன்மோகன் சிங். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஓகே பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் நியூ எக்கானமிக் பாலிசின்னு பேர். நல்லா ஞாபகம் கொஸ்டின் கேட்பாங்க. 1991 நியூ எக்கானமிக் பாலிசி, ஓகேங்களா?
ராவ் மன்மோகன் மாடல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர். ஸ்ட்ராட்டஜி பேர் எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அப்போ வந்து ஓகே பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த 1990 இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து 1992 வரைக்கும் அப்போ அகைன் பிரேக் ஆகுது. இந்த இஷ்யூஸ்னால 5 ஆண்டு திட்டம் போட்டு செயல்படுத்த முடியல, கண்ட்ரியே லாக் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா. அப்ப அப்பயும் பிரேக் ஆகுது 3வது டைம். ஓகேங்களா, இதுக்கு 2வது பிளான் ஹாலிடேன்னு பேர், செகண்ட் பிளான் ஹாலிடே அப்படின்னு பேர். 90ல இருந்து 92 வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பிளான் ஹாலிடே எங்க பிரேக் ஆச்சு? 66, 68, 69. இங்க 90 to 92 அகைன் பிரேக் ஆகுது. இதுக்கு செகண்ட் பிளான் ஹாலிடே, இங்கே ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு பேர். கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ கரெக்டா ஆன்சர் பண்ணணும். பாருங்க 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி. பிரைம் மினிஸ்டர் யாரு? நரசிம்மா ராவ். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன். அதனால அதுக்கு ராவ் மன்மோகன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட், எல்பிஜி ஸ்ட்ராட்டஜின்னு பேர். லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இந்த 3 கான்செப்டும் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. லிபரலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னால ரொம்ப ரிஜிடா இருக்கு இந்தியாவில். யாராவது தொழில் தொடங்க வரணும்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் கிளியரன்ஸ் வாங்கணும், சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். சிவாஜின்னு ஒரு படம், ரஜினி படம் வந்தது பார்த்தீங்களா, சங்கர் படம். பார்த்தீங்களா, சிவாஜி வெளிநாட்டிலேருந்து வருவா, அப்படி பணம் நிறைய வச்சிருப்பா. அப்படி ஒரு காலேஜ், மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கலாம் கேட்கும்போது 200 சர்டிஃபிகேட் வாங்கி தர சொல்லுவாங்க, சுஸ்தாக உட்காந்துருவா. அப்படி கடைசியில் பிளான் அக்செப்ட் பண்ண 35% கமிஷன் கேட்பாங்க. ப்ராஜெக்டுடைய 35% கொடுத்தா தான், அவன் பர்மிஷன் கொடுத்தா தான் உள்ளே நம்ம போக முடியும். அந்த மாதிரி ரிஜிட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கு லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு பேர். ஓகேங்களா, அதை வந்து இப்போ என்ன பண்ணாங்க, லிபரலைஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 2-3 நாளில் அப்ரூவல் தராங்க, அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா முக்கியமான துறைகளை கவர்மெண்ட் கிட்ட வச்சுருந்தாங்க சொன்ன படித்தோம் இல்லையா, மிக முக்கியமான பல துறைகளை கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ப்ரைவேட்டுக்கு எங்கே முடியுமோ வித்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ப்ரைவேட்டுக்கு வித்துருங்கன்னா ஃபுல்லாக விற்கிறது கிடையாது, அது நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க. இப்போ ஒரு 1,00,000 கோடி அதுக்கு நெட்ஒர்க் இருக்கு அந்த கம்பெனிக்கு அப்படின்னா, அதில் வந்து ஒரு 10,000 கோடிக்கு வித்துறது, 10,000 கோடி 1/10 வந்து வித்துறது, பிரைவேட்டுக்கு கொடுத்துறதுன்னு சொல்கிறேன். ப்ரைவேட்டில் வர்றவன் அந்த பணத்தை கொடுத்து வாங்கிக்குவான். இப்போ 90% ஷேர் இவனதும் 10% ஷேர் அவனதும் இருக்கும். இதுக்கு பேர் பிரைவேட்டைசேஷன் பேர், தனியார் மயமாக்குதல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் ஏர் இண்டஸ்ட்ரி இருந்தது இல்லையா, ஏரோப்ளைன் ஓட்டுறாங்களே, அது ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து ப்ரைவேட்டுக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஆகாஷா ஏர், நித்யானந்தா ஏர், என்னென்னமோ ஏர் விட்டுருக்காங்க. இப்போ ஏர் பஸ் இருக்கு இல்லைங்களா, என்னென்னமோ பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர்னு விட்டுருக்குறாங்க ஃபுல்லாக. அதாவது ஏர் இண்டஸ்ட்ரியை ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாங்க. அப்போ தான், இதுக்கு முன்னே ஃபாரின் பேங்க்ஸ் அலௌட் இல்லை, இப்போ ஃபாரின் பேங்க்ஸ் அலௌட். இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க், அந்த மாதிரி சம்திங் இது நிறைய, பார்க்லேஸ் பேங்க் அப்படின்லாம் இருக்கு. நம்ம அடுத்த டாபிக்ல சொல்கிறேன், எக்கனாமிக் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம் டாபிக்ல. அப்போ விட்டாங்க ஆக்சுவலாக. கொரியர் அதுக்கு முன்னால் கவர்மெண்ட் தான் வச்சுருந்தாங்க, தபாலில் தான் எல்லாம் அனுப்ப முடியும். கொரியர் அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. பேங்க்கை ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. அந்த பேங்க்ல வந்து 75% வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்தாங்க, 25% மட்டும் இவங்க இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க அந்த பீரியட்ல. சரியா? குளோபலைசேஷன் அப்படின்னா உலகத்தையோட ஒட்டு போகிறது அப்படின்னு அர்த்தம். WTOன்னு ஒன்று கொண்டிருக்காங்க உலகத்தில், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. ஓகேவா? அது கொண்டு வந்து அதில் இந்தியா மெம்பர் ஆயிடுச்சு. 1195 அது கொண்டு வந்தாங்க. 1995ல ஓகேங்களா, உலக வர்த்தக மையம், வேர்ல்டு ட்ரேட் சென்டர்னு பேர், ஜெனீவாவில் இருக்காது ஹெட் குவார்ட்டர்ஸ். அதை கொண்டு வந்தாங்க. அதில் இந்தியா வந்து மெம்பர். அதுக்கு பேர் குளோபலைசேஷன். அதுதான் சொன்னேன், ஒரு இடத்துல இப்போ அஃபெக்ட் ஆச்சுன்னா அது இன்னொரு இடத்துல அஃபெக்ட் ஆகணும், அது இன்னொரு இடத்துல அஃபெக்ட் பண்ணும், அது இன்னொரு இடத்துல அஃபெக்ட் பண்ணும். இப்போ ட்ரம்ப் டேக்ஸ் போடுறேன்னு சொன்னார், அவங்க கண்ட்ரி மக்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இந்தியாவிலேருந்து மட்டும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகல, அமெரிக்காவிலேருந்து இந்தியா வந்து பிஸ்னஸ் பண்ண எவ்வளோ பேர் இருக்கான், அவங்களுக்கும் அடி அது, அவர் பண்ண ஆக்டிவிட்டி இல்லை. ஓகேங்களா, அந்த ஒன்றுக்கு ஒன்று லிங்க், அது குளோபலைசேஷன் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்த பின்னாடி சிஸ்டம் அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க, அப்படியே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. 3 இண்டஸ்ட்ரி மட்டும் அவங்க கையில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் ஃபுல்லாக சொல்கிறேன் அவங்களுக்கு நான். 3 இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு 1991ல் எல்லாம் ஓப்பன் டு ப்ரைவேட். அதில் என்ன அட்வான்டேஜ்? நம்ம கையில் காசு போட தேவையில்லை. எவனோ வரான், எவனோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான், அவன் நம்மளுக்கு டேக்ஸ் கட்ட போகிறான். ஒரு கம்பெனி வந்து வருஷத்துக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். 35% டேக்ஸ். 1000 கோடி அவங்க வந்து ஏர்னிங் எடுக்கிறாங்கன்னா 350 கோடி மோடிக்கு கட்டி ஆகணும்.
கட்டி ஆகணும், இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன ஒயிட் கட்டணும், அப்படிதான் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வரும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு, பிளான்ஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ 92 அதுக்கு அடுத்து இந்த பிரேக்கப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 66 to 69 ஃபர்ஸ்ட் பிரேக், அதுக்கு அடுத்து வர பிரேக் 78 to 80, அதுக்கடுத்து 90 92, மற்ற எல்லாம் காமன். பாருங்க இதுல 92 97 8வது, 9வது பிளான் வந்து 97 2002, 10வது 2002 2007, 11வது 2008 2012, 12வது லாஸ்ட் பிளான் ஞாபகம் வச்சுக்கோங்க 2012 இருந்து 2017 கடைசியில இருந்த பிளான். அப்ப என்ன நடக்குது, பிரதமர் மோடி வந்து 2014 கவர்மெண்ட் மாறுது, காங்கிரஸ் கட்சி போயிட்டு 2014 ஃபர்ஸ்ட் மோடி ஜெயிச்சு உள்ள வராரு, பிஜேபி கவர்மெண்ட் உள்ள வருது, எதிர்கட்சி ஜெயிக்கிறாங்க 2014. பிஜேபியில நரேந்திர மோடி வந்து உள்ள வராரு 2014. அவர் வந்தவுடனே அவர் என்ன நினைக்கிறார், இந்த புது டீம் உள்ள வராங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, ஆக்சுவலா இதுக்கு முன்னால வந்து இந்தியா வாஸ் க்ளோஸ்ட் எக்கானமி, கமாண்ட் எக்கானமி, சென்ட்ரலைஸ்டு பிளானிங் எல்லாம் பண்ணோம், அந்த காலகட்டத்துக்கு 5 திட்டங்கள் கரெக்டா இருந்தது, டவுன் லைன்ல பாஸ் பண்ணீங்க. இப்போ வந்து அப்படி இல்லையே, இன்ஃபர்மேஷன் ஏஜ், எல்லாரும் எக்ஸ்போஸ்டா இருக்கிறாங்க, படிச்சவங்க டெவலப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால எல்லாரும் சேர்ந்து ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு கேதர் பண்ணி நம்ம டிசிஷன் எடுத்து டவுன் லைன் பாஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ரோச்சை சேஞ்ச் பண்றாங்க. அதனால பாடியவே சேஞ்ச் பண்றாங்க. இப்பதான் நித்தி ஆயோக்னு ஒன்று கொண்டு வராங்க. பிளானிங் கமிஷன் ஸ்கிராப் பண்ணிட்டு நித்தி ஆயோக். இந்த நித்தி ஆயோக்னா என்ன, நேஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா, கரெக்டாக எழுதிக்கோங்க, எக்ஸ்பென்ஷன் ஏதாவது கேட்டால் கேட்பாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அதுக்கு பேர். 11/2015 கொண்டு வராங்க, 11/2015. ஸோ இந்தியாவில் என்னது எக்கனாமிலையும் மோடி எரா ஸ்டார்ட் ஆகுது, மோடி சகாப்தம். ஸோ 2015 1/1/2015 ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலா.